வெல்கம் டு ஜெம்சி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரம் ஜெம்சி நெட்வொர்க். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லைங்களா ஏசி கரண்ட்டு. இந்த ஏசி கரண்ட்டை எப்படி நம்ம டிசி கரண்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். எதற்காக இந்த நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜெம்சி எலக்ட்ரானிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பெரும்பான்மையான பொருள்கள் டிசி வோல்ட்டில் இயங்குறதுனால முதல்ல ஏசி எப்படி டிசியாக மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம அதை தெளிவாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும், பழுது வராமல். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய சிறார்கள் வீட்டில் சும்மா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கல்வியாகவும் இது அமைகிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம். மொத்தம் இந்த ஏசி டு டிசியை மாற்றுறதுக்கு மட்டும் இன்றைய நவீன காலம் வகுத்து வச்சிருக்கக்கூடிய வழிமுறைகள் 3ங்க. ஹாஃப் வே, ஃபுல் வே, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர். அதில் இப்போ நம்ம ஹாஃப் வே பயன்படுத்த போகிறோம். அதாவது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வர 220 வோல்ட் ஏசியை நம்ம பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்த்துக்கிட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. அதற்கு இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளுடைய ஜெம்சி எலக்ட்ரானிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் போட்டுங்க. இந்த மாதிரி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொடர்ந்து வர இருக்கும். மேலும் கூடிய விரைவில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய நீ காலேஜ் படிக்கிறவங்களுக்கு கூட தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்டுகளும் நாங்கள் தொடர்ந்து செய்து இருக்கிறோம். அதற்கு முன்கூட்டியே பதிவு தேவைங்க. அந்த பதிவு செய்யறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய தகவல் அனுப்பிச்சு பதிவு செய்து வைத்துங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மெயின்ஸ் கார்டை வச்சுக்கிட்டு, இது பவர் கேபிள் சொல்லுவாங்க. இந்த கேபிளோட 2 முனையை இப்போ நம்ம ப்ரைமரியோடு இணைச்சிக்க போகிறோம். அதனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, இதில் ப்ரைமரி எது செகண்டரி எதுன்னு நீங்கள் வாங்கியில் மார்க் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு அனுபவத்தில் தெரியும், சரிங்களா? நீங்கள் அது வாங்கியிலேயே கடைக்காரர்கிட்ட தெளிவாக கேட்டுக்குங்க. மார்க் பண்ணாமல் இருந்தாலும் அது மார்க் பண்ணது வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி வைண்டிங் சிவப்பில் இருக்குது, பிளாக்கில் செகண்டரி. இந்த கலரை மட்டும் வச்சு முடிவு பண்ணிக்காதீங்க, ஏன்னா பல இதுகளில் மாறி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காயிலோட ப்ரைமரியில் நம்ம இப்போ தான் கனெக்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசி உள்ளே கொடுக்கையில் இந்த ஒயருக்கு இந்த ஒயர் தான்ங்கிறதில்ல, எப்படி வேணாலும். இதோ பாருங்கள், ஒரே ஒரு விஷயம் மட்டும் முக்கியம், ப்ரைமரியில் தான் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் இதில் ஒரு ஒயரும் இந்த மாதிரி செகண்டரியிலக்கான ஒரு ஒயரையும் கனெக்ட் பண்ணி விட்றாதீங்க, அது பிரச்சனைக்கு உண்டாக்கிறோம், ஃபியூஸ் போயிடும். ஏசியை கையாளையில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம், தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல 230 வோல்ட் ஏசி வரும். அதனால் நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படியே விட்டுருந்து அளந்து காட்டுவேன். நீங்கள் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா இது கனெக்ட் பண்ண உடனே ஒரு டேப் போட்டு அடிச்சுக்குங்க, இல்லைன்னா ஆபத்தாயிரும். ஏமாந்து கைப்பட்டுது அப்படின்னா இது செகண்டரி. இனி இந்த செகண்டரியில் எப்படி சால்ட்ரு வைக்கிறது அப்படிங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி இதில் 2 இது முதல்ல இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் நல்லா திருப்பி விட்டுக்குங்க, ஓகேங்களா? பிசுறு இருக்கக்கூடாது. பண்ணிவிட்டு இதோ இந்த மாதிரி பேஸ்ட்டில் முக்கி விட்டுக்குங்க, அப்படின்னா தான் நம்ம வைக்கிற சால்ட்ரு சரியாகும். இப்போது இதோ இந்த லெட்டையும் இப்படி இதில் குத்திக்கிட்டு இப்போ இதில் சால்ட்ரு வைக்க போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் முனைக்கு வைக்க போகிறோம், ஓகேங்களா? இந்த 2 முனையிலையும் நம்ம சால்ட்ரு வச்சுருக்கோம், பார்த்தீங்களா? இது சால்ட்ரு வச்சாச்சு. IN 4007 மேலே எழுதியிருக்கும். இது இந்த பக்கம் பிளாக்காக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிங்கு மாதிரி இருக்குது. இந்த ரிங்கு அவுட் சைடு வர்ற மாதிரி இந்த 2ல் எதில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த செகண்டரியில் இதுவோ எது 2ல் எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த லீடு எடுத்துக்குவோம், ஓகேங்களா? முதல்ல நம்ம நல்லா இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டு அப்புறம் சால்ட்ரு வச்சுக்கலாம், அப்படின்னா தான் வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். 2வது கலண்டும் வராது. இந்த பாருங்கள், நம்ம சால்ட்ரு வச்சு இதோட நல்லா முறுக்கிட்டுருக்கோம், பார்த்திங்களா? இது இப்படியே விட்டுட்டா கூட ஓகே. இல்லை நீங்கள் முறுக்க தெரியல அப்படின்னா இப்போ நம்ம பயன்படுத்தின மாதிரி சால்ட்ரில் வச்சுக்கலாம். நீங்கள் -25 வோல்ட்டு 4000 MFT தான் நம்ம எடுத்துருக்கிறப்போ நீங்கள் 1000 எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மைனஸை நம்ம ஆப்போசிட் லீடு இருக்குது, பார்த்திங்களா? அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். ஏன்னா நம்ம டயோட அந்த பக்கம் கனெக்ட் பண்ணி ஒரு சைக்கிள், அதாவது ஆம்பிளிட்யூட்னு சொல்லுவாங்க, மேலே ப்ளஸ்ஸாக இருக்கையில் இது வழியாக வந்துடும்,
அதாவது டயோடு வழியாக வெளியே வந்துடும். மைனஸாக இருக்கையில் இந்த பக்கம் காயிலில் அதாவது இந்த லீடு வழியாக வெளியே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை உங்கள் புரிதலுக்காக மேலே காட்டுறேன். ஒன்று இந்த ரிங்கு வெளியே இருக்கிற மாதிரி இந்த பக்கம் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லீடு இதோட மைனஸ் லீடு இதில் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ப்ளஸ்ஸையும் இதையும் அதாவது இந்த டயோடு இந்த ரிங்கோட வருது இல்லைங்களா, அது வந்து இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் முறுக்கி விட்டுக்கலாம். ஏசி வந்து பார்த்திங்கன்னா 2 இது வழியாக ப்ரைமரி வைண்டிங்கில் உள்ள வந்து அதே ஏசி ஸ்டெப் டவுன் ஆகி இந்த 2 லீடு வழியாக வெளியே வந்து இந்த டயோடோட ப்ளஸ் பகுதி இது ப்ளஸ் வழியாக உள்ளே வந்து இந்த பக்கம் டிசியாக வரும். இன்னொரு சைக்கிளில் எர்த்து, அந்த எர்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டரோட எர்த்து இது இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த கெப்பாசிட்டரோட எர்த்தில் கொடுத்து இந்த பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம லோடுக்காக எடுக்க போகிற ப்ளஸ் மைனஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிருந்து ஒரு லீடு எடுத்தால் ப்ளஸ்ஸு, இங்கிருந்து ஒரு லீடு எடுத்தால் மைனஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் வே மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற மெத்தடுக்கு பேர் தான் ஹாஃப் வே மெத்தடு. அதாவது ஏசி டு டிசியை கன்வெர்ட் பண்ணுறதா ஹாஃப் வே மெத்தடு. ஆனால் இது பியூர் டிசி கிடையாது, ஆனால் டிசி தான் ஒர்க் பண்ணும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்டுகளுக்கெல்லாம் அதாவது மைக்ரோ ப்ராசஸரு டைமரு அது மாதிரியெல்லாம் செக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பியூர் டிசி வேணும். அது எப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். இப்போ முதல்ல இதோட அவுட்புட் எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்துக்கிறோம் சரிங்களா. இது வந்து ரிப்பன் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து எடுத்து நம்ம பிரித்து எடுத்து பயன்படுத்தி போகிறப்போ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கிறது வந்து நம்ம ப்ளஸுக்கு வச்சுக்குவோம், பிளாக்காக இருக்கிறது மைனஸ் வச்சுக்குவோம். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இதோ இங்கே பாருங்கள், சிகப்பை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்துக்குங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு தெளிவாக எடுத்து காட்டுறேன் உங்களுக்காக. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோ சிகப்பு கனெக்ட் பண்ணியாச்சு. இதோ பாருங்கள், எர்த்து கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த பக்கம் நம்ம இப்போ குட்டையாக இருக்கிறனால இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லைங்களா, இதோட மைனஸில் நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வைக்கிறது தான். நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுக்குவோம். இவ்வளோதான். ப்ரைமரியில் 2 மெயின்ஸ் கார்டோட 2 லீடையும் அதாவது ஒரு மெயின்ஸ் கார்டோட 2 லீடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைண்டிங்கில் அதாவது வைண்டிங்கோட ஒரு முனையில் டயோடோட ப்ளஸ் பகுதி மைனஸ் பகுதி, இந்த பக்கம் மைனஸ் ரிங் இருக்கும், இந்த ப்ளஸ் பகுதி ரிங் இல்லாத பகுதி இதோட கனெக்ட் பண்ணி கெப்பாசிட்டரோட ப்ளஸ் பகுதிக்கு கொண்டு வந்திருக்கோம். டைரெக்டாக கெப்பாசிட்டரை இந்த காயிலோட மைனஸ் பகுதியில் இணைச்சிருக்கோம். இன்னொரு ஒயரை வந்து நம்ம மைனஸை வெளியே இப்படி எடுத்துருக்குறோம், ப்ளஸ் இது ரெண்டும் சேர்கிற இடத்துலேருந்து வெளியே எடுத்துருக்கோம். இப்போது இந்த பக்கம் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் வரும். இதோ இதில் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் 12 வோல்ட்டு 10 வாட்ஸோட பல்பு. இது வந்து 2 வீலரில் இருக்கக்கூடியது. இதோட பாடின்னு சொல்லுவோம். இந்த பகுதி நீங்கள் எர்த்துன்னு எடுத்துக்கலாதைய. அந்த எர்த்தில் பிளாக்கை வச்சுக்கிட்டு அதாவது மைனஸை வச்சுக்கிட்டு இந்த பல்போட சென்டர் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ப்ளஸ் ஆன இந்த சிகப்பை வைக்க போகிறோம். இந்த பக்கம் நீங்கள் தைரியமாக தொடலாம், ஒன்றும் பண்ணாது. அதாவது நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணதுனால இப்போ நம்ம கையிலேயே பிடிச்சி இப்போ நம்ம உங்களுக்கு எரிய வச்சு காட்டுறோம். இதே வந்து ப்ரைமரியில் தொட்டுறாதீங்க, அது ஷாக் அடிச்சிடும். ரொம்ப ப்ரிகாஷன் மெத்தடு ரொம்ப முக்கியம். இதை பார்க்குறவங்க தயவு கூர்ந்து உங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை கரெக்டாக பண்ணிக்கங்க. ஒரு மர ஸ்டூலில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுங்கள். கிரவுண்டில் கீழே உட்காந்துடாதீங்க. முதல்ல அதை தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், அருமையாக நம்ம 12 வோல்ட் டிசி கன்வெர்ட் பண்ணி 12 வோல்ட் 2 வீலர் பல்பை உங்களுக்கு எரிய வச்சு காமிச்சாச்சு. ஏசியிலிருந்து டிசியாக மாற்றக்கூடிய ஹாஃப் வே முறையில் மீதமுள்ள இன்னி 2 முறைகளை இனி அடுத்தடுத்து வர இருக்கிற நிகழ்ச்சிகளில் நம்ம இது போல் செய்து பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெளிவு பிறந்திருக்கும் எந்த மாதிரி ஏசி வோல்ட்லேருந்து நம்ம டிசி வோல்ட்டை மாற்றுறது அப்படின்னு. இந்த டிசி வோல்ட்டு தாங்க நம்மளுடைய அன்றாட வாழ்வில் பெரும்பான்மையான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம ஏசியை தானே ஃப்ளக்கில் குத்துறோம், அது உள்ளே போய் ஏசியாக மட்டும்தான் வேலை செய்யுது அப்படின்னு. எல்லா பொருள்களுக்கும் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 50% பொருட்கள் நீங்கள் பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏசியாக போய் டிசியாக கன்வெர்ட் ஆகி தான் ரன் ஆகுது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது 220 வோல்ட் ஏசி அப்படிங்கிறனால நீங்கள் பெரும்பான்மையான பொருட்கள் வந்து ஏசியில் தான் வேலை செய்யுது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது தவறு. இந்த காணொலி உங்களுக்கு அதை தெளிவாக விளக்கி இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இனி இந்த மாதிரி பல்வேறு வகையான எலக்ட்ரானிக் சம்மந்தமான பாடம் சம்மந்தமான நிகழ்ச்சிகளும் இந்த மாதிரி உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்களும் இன்னும் அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்களை மெயின்டெனன்ஸ் செய்கிறது மற்றும் பழுது நீக்கிறது, இன்னும் பழுது வராமல் எப்படி பாதுகாக்கிறது
பாதுகாக்கிறது அப்படிங்கிற முதல்ல பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வர இருக்குங்க. அதனால் தொடர்ந்து எங்களோட இணைந்து பயணிகள். இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் சர்வீஸ் இன்ஜினியர் ஆஃப் ஜெம்சி எலக்ட்ரானிக்ஸ். இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.